Hello students, construction of similar triangle oda continuation da paaka porom. ஏற்கனவே example 4.10 பார்த்துட்டோம். இப்போ example 4.11 பார்க்க போறோம். Construct a triangle to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. இப்போ PQRங்கற triangleக்கு scale factor கொடுத்திருக்காங்க 7/4. அதுக்கு ஒரு similar triangle draw பண்ண போறோம். இப்போ 7/4 அப்படிங்கிறது scale factor அளவு காரணி. இந்த 7/4 பாத்தீங்க அப்படினா 7/4 is greater than 1. இது ஒரு improper fraction. மேல பெரிய நம்பர் இருக்கு, கீழ சின்ன நம்பர் இருக்கு. சோ மேல பெரிய நம்பர் இருக்கிறதுனால அது 1 விட பெரிய நம்பர். சோ 7/4 is greater than 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா சேம் மெத்தட் தான். எங்க greater side இருக்கோ அங்க p யும் smaller side இருக்கிற இடத்துல p டேஷும் போட்டுக்கோங்க. சோ first p, smaller side இருக்கிற இடத்துல p dash. p dash போட்டாச்சு. இப்போ rough diagram draw பண்ண போறோம். first ஒரு triangle draw பண்ணிக்கோங்க. So triangle draw பண்ணிட்டு அதுக்கு similar triangle போட போறோம். இப்போ நேம் first கொடுத்துக்கலாம். first p இருக்கு, அடுத்தது p dash இருக்கு. So first p போடுங்க, next p dash. இந்த இடம் எப்பவுமே q தான். p க்கு opposite sideல r, p dash க்கு opposite sideல r dash. இப்போ pqr அப்படிங்கற smaller triangle larger-ஆ மாத்த போறோம். அந்த triangle-ஓட நேம் p dash q r dash. ஓகேயா? So எந்த பக்கம் greater sign இருக்கோ அந்த சைடு p யும் smaller side p dash போட்டுக்கோ. first p இருக்கு, second p dash இருக்கிறதுனால உன்னுடைய rough diagramலயும் first p போட்டுட்டு அதுக்கு அடுத்து p dash போட்டுட்டேனா அதோட opposite sideல r உம் r dash உம் draw பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ main diagram எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ main diagram 7/4ங்கிறது scale factor. first நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு line segment ஒன்னு draw பண்ணிக்கோ. So first qங்கற நேம் கொடுத்துக்கலாம். இங்க x அப்படின்றது நேம் வெச்சுக்கோங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் நம்ம draw பண்ணி இந்த மெத்தட்ல தான் போட போறோம். சோ இது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த மெத்தட்ல போட்டுட்டு இருக்கோம். இப்போ qல ப்ரொடெக்டரை வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு எங்க ப்ரொடெக்டர் வைக்கறியோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிற 0ல இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணனும். சோ இங்க இருக்கிற ஆப்போசிட் சைடுல இருக்கிற 0ல இருந்து 60 டிகிரி கரெக்ட்டா மெஷர் பண்ணிக்கோங்க. 60 டிகிரி மெஷர் பண்ணிட்டு அந்த Qவையும் அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் ஒன்னு வரைஞ்சுக்கோங்க. அதுக்கு y அப்படினு நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைடுல வெச்சுக்கோங்க. Qல ப்ரொடெக்டரை வெச்சிட்டு இங்க இந்த பக்கம் இருந்து 0ல இருந்து மெஷர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 60 டிகிரி மெஷர் பண்ணிட்டு Qவையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் செக்மெண்ட் ஒன்னு டிரா பண்ணிக்கோ. அதுக்கு z நேம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணனும் அப்படினா உன்னுடைய ஸ்கேல் ஃபேக்டர் பாரு. ஸ்கேல் ஃபேக்டர்ல 7/4 இருக்கா? சோ 7 அப்படிங்கற நம்பர் எடுத்துக்கலாம். எது பெரிய நம்பரா இருக்கோ அதை எடுத்துக்கோ. 7 எடுத்துக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா Qல இருந்து 7 ஆர்க் டிரா பண்ண போறோம். இப்போ அந்த ஆர்க்குக்கு வந்து மெஷர்மென்ட் எல்லாம் கிடையாது. நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம். இப்போ 7 அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருசா வரும். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த ஆர்க்க வந்து சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதா டிரா பண்றேன். So first arc Q1, next second Q2, at the third arc Q3, fourth arc Q4, Q5, Q6, Q7. So 7 arc நான் draw பண்ணிருக்கேன். அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். First one Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. ஏற்கனவே சொன்னதுதான் இந்த ஆர்க்குக்கு எந்த மெஷர்மென்ட்டும் கிடையாது. உன்னோட பேஜுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி நீ இந்த ஆர்க்கோட சைஸை சின்னது வேணாலும் பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா உன்னோட ஸ்கேல் ஃபேக்டர்ல பாரு பெரிய நம்பர் என்ன இருக்கு 7. அப்ப Qல இருந்து அந்த 7 வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர்மென்ட் என்ன அப்படிங்கறத அப்படியே காம்பஸ்ல மெஷர் பண்ணிக்கோ. இப்போ நான் Qல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறத மெஷர் பண்ணிருக்கேன். அந்த அளவை மாத்தாம அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த QX அப்படிங்கற இந்த லைன் செக்மென்ட்ல ஆர்க் ஒன்னு போட்டுக்கோ. திரும்ப அதே அளவை மாத்தாம QYங்கற லைன் செக்மென்ட்ல ஆர்க் போட்டுக்கோ. போட்டுட்டு இப்போ நீ என்ன பண்றேன்னா Q7ஐயும் இந்த ஆர்க்கையும் ஜாயின் பண்ணு. சோ Q7ஐயும் ஆர்க்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திரும்ப இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணனும்னா உன்னுடைய क्वेश्चन பாரு.
7/4 7க்கு போட்டுட்டோம் நெக்ஸ்ட் 4 இருக்கா அப்ப Qல இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர்மென்ட் என்னவோ அத காம்பஸ்ல மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி அதே மெஷர்மென்ட் எடுத்துட்டு போய் QXலயும் QYலயும் கட் பண்ணு சோ இந்த ரெண்டு ஆர்க்கையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணனும் சோ 4 அப்படின்றதனால Q4ல இருந்து தான் Q4 வரைக்கும் மெஷர் பண்ணிருக்க அப்ப 4ல இருந்து ஜாயின் பண்ணு வேற நம்பர்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டேனா உன்னுடைய சம் தப்பாயிரும் சோ கரெக்ட்டா ஜாயின் பண்ணுங்க சோ ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளவுதான் நம்மளோட சிமிலர் ட்ரையாங்கிள் வந்துருச்சு இப்போ ரஃப் டயகிராமை பாரு ரஃப் டயகிராம்ல ஃபர்ஸ்ட் P இருக்கு அடுத்து P' இருக்கு சோ அதே மாதிரி உன்னுடைய சம்லயும் ஃபர்ஸ்ட் P போட்டுக்கோ நெக்ஸ்ட் P' போட்டுக்கோ P க்கு கீழ R P' க்கு கீழ R dash அவ்வளவுதான் சிமிலர் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டோம் சோ PQRங்கிறது ஸ்மாலர் ட்ரையாங்கிள்க்கு லார்ஜர் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிருக்க P'QR' ட்ரையாங்கிள் நீ டிரா பண்ணிருக்க அவ்வளவுதான் சோ இதே மாதிரி போடிங்க அப்படினா எல்லா சம்முமே எக்சர்சைஸ்ல இருக்கிற சம் எல்லாமே இதே மெத்தட ஃபாலோ பண்ணி போடிங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் Thank you